Friends, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? Happy good night to all of us. ஸோ இன்னைக்கு நான் மூவி ரிவ்யூ கொடுக்க போகிறேன். இந்த ஒன் அண்ட் ஒன்லி ஜனநாயகன். ஓகே, ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஜான் 9 ரிலீஸ் ஆகணும். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியே இருந்தது, பராசக்தியாக ஜனநாயகன். நான் ஸோ சென்சார் சர்டிஃபிகேட் டிலே ஆனதுனால நேற்றுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டு தான் போகிறேன். ஓகே, சார் ரிச்சாக பார்த்தேன். 7 மணி ஷோ இருந்தது. நான் காசி டாக்கீஸில் போய் பார்த்தேன். ஓகே, காசி டாக்கீஸில் போய் பார்த்தேன் இந்த படம். ஸோ ஆல்ரெடி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹெச்டியில் லீக் ஆகிடுச்சு. ஓகே, நிறையா பேர் பார்த்துருக்காங்க. ஓகே, ஆனால் டேரக்டர் என்ன பண்ணாங்கன்னா அந்த லீக்கான பிரிண்டெல்லாம் அப்படியே இருக்காது, சம் சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்லிட்டு டேரக்டர் ஹெச்வினோட சொன்னார். ஓகே, ஸோ நான் நேற்றுக்கு இந்த படம் தேட்டரில் போய் பார்த்தேன். ஸோ இந்த படத்தோட கதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்காஸ்ட் சொல்லிக்கிறேன். ஓகே, ஹெச்வினோட இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது பகவத் கேசரி பார்ட் ஆஃப் ரீமேக். ஓகே, அனில் ரவிபடி பகவத் கேசரி எடுத்திருக்காரு. ஓகே, ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வெங்கட் கே நாராயணா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி சத்யன் சூரியன், எடிட்டட் பை பெரி பி ராகோ, மியூசிக் பண்ணது அனில் ரவிச்சந்திரன். ஓகே, ப்ரொடக்ஷன் கம்பெனி கேவிஎன் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தெரியுமா நடிச்சிருக்கான்? ஓகே, நம்ம இளையதளபதி விஜய் ப்ரோ, பாபி டியோல், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, நாசர், பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவன், நரேன், பிரியாமணி, சுனில் செட்டி, மோனிஷா பிரஸ்தி, பாபா பாஸ்கர், நரக ரவி, ரேவதி, ஸ்ரீநாத் சார், இர்ஃபான் ஜைனி, அப்புறமா ரெபேக்கா, சீமன், ராமச்சந்திரன் துரைராஜ், லாயப்பன். ஸோ அதில் கேமியோ அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. ஓகே, புஷி ஆனந்த். ஸோ புஷி ஆனந்த் கூட நடிச்சிருக்காரு. கேமியோ அப்பியரன்ஸ் பண்ண அனில் ரவிச்சந்திரன், லோகேஷ் கனகராஜ், நெல்சன் அட்லி. ஓகே, இவனா கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஓகே, நான் இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குங்க. சுத்தமாக செகண்ட் ஹாஃபு நீங்கள் பகவத் கேசரி எல்லாரும் சொல்லுவாங்க, இது பகவத் கேசரி ரீமேக்லன்னு. ஆனால் இது முழுக்க பகவத் கேசரி. ஓகே, பகவத் கேசரி கம்பேர் பண்ணது கூட ஜனநாயகன் இல்லை வேணுங்க. ஏங்க ஹெச்வினோ இப்படி டேரக்ட் பண்ணியிருக்காரு? ஓகே, அந்த செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக் சீன் லென்த்தியாக போயிட்டு இருக்கு. பகவத் கேசரி அந்த மாதிரிலாம் இல்லை வேணுங்க. ஹீரோ வருவார், வில்லனா அவள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணுவார், அவள் அப்பா பையன் பைக் வாங்குவான். ஆனால் இதில் அப்படியா ஃப்ளாஷ்பேக்கு ஒரு வில்லன் பாபி டியோல நேர்மையாக இருப்பார், கூட சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு பாபி டியோல அவளை அவளை சுட்டுட்டு அப்புறமா கெட்டவனா மாதிரி திருப்பியும். செகண்ட் ஹாஃப் பெஸ்ட்டுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இல்லை இல்லைம்மா, அது செகண்ட் ஹாஃபு. ஃபஸ்ட் ஹாஃப் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் ஹாஃப் நான் அப்புறமா வரேன். எனக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் சொல்லி முடிச்சோம். ஓகே, கொஞ்சம் சேஞ்சாக இருக்கணும். செகண்ட் ஹாஃபில் வேணாம்மா சீன் வரும். ஃப்ளாஷ்பேக்னால் லெந்தி சீன் பார்த்தா பகவத் கேசரியில் ஒரு பிஜிஎம் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா பகவத் கேசரியில் ஃபுல் சூப்பர் பிஜிஎம். ஓகே, திருநாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது ஓகே, திருநாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிஜிஎம். ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தில் செம்ம மொக்க பண்ணிட்டாங்க. அந்த ஒரு சீன் இருக்கும். ஓகே,
அந்த அதில் வந்து பார்த்தா சீரியலா ஓகே சீரியலா வந்து அவள் லவ்வரோட வருவாள் ஓகே லவ்வர் மூஞ்சியாரு சாரி லவ்வரோட கேரக்டர் ஆடு சாரி லவ்வரோட கேரக்டர் ஆடு தெலுங்குவோட தமிழ் நல்லா இருக்கும் பார்த்தாங்க அதுவும் இல்லை ஓகே தெலுங்குல பார்த்தீங்கன்னா நம்ம சீரியல் ஆர்டிஸ்ட் அந்த சந்தியில் ஒருத்தர் வருவார் மருமகள் சீரியல் அந்த படத்தை இதெல்லாம் தெலுங்கு நடிச்சிருப்பார் சீரியல் அவர் லவ்வரா ஓகே ஆனால் இங்கே வேறு யாரோ நடிச்சிருக்காங்க ஓகே சார் செகண்ட் ஹாஃபில் பார்த்தா அந்த பிஜிஎம்மே இல்லைங்க அவள் சொல்லுவாள் அந்த சீரியலா என் சித்தா உடனே பாலையா வந்து செம்மையாக இது பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்றுமே இல்லைங்க சுத்த வேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சரி அந்த அந்த ரோபோட்டிக்ஸ்லாம் வந்துருக்கு எங்கெங்கே நம்ம பகவத்கீதையில் ரோபோட்டிக்ஸ் வந்தது பகவத்கீதையில் சூப்பர் சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த பஸ் ஃபைட்டிங் சீன்ஸு சூப்பராக பேசுவார் பாலையா அதுவும் இல்லை அதுவும் ஜிம் பண்ணி விட்டாங்க ஜிம்னா இல்லை அதுவும் அந்த சீனே அடிக்கல ஓகே அது லென்த்தியாக இருக்கும் நான் இந்த ஃப்ளாஷ்பேக் சீனை குறைச்சாலே அந்த சீன்லாம் கொண்டு வந்துடலாம் அனுவாண்டே ஃப்ளாஷ்பேக் சீன் இல்லை வேறு கலாச்சாரம் கொடுத்தவங்க அந்த கேஸை நோண்டி அடிக்குது இதெல்லாம் அன்வான்ட் சீன் ஆஃப் ஜனநாயகன் ஓகே கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ஜாதிகளிடையே மத வேறுபாடு மத சண்டையை உருவாக்குது சொல்லிட்டு மிஷின் மெதுவாக சொல்லிட்டு இந்த வலிமை பாட்டில் எப்படி பண்ணானோ அதே மாதிரி தான் இந்த பாட்டிலும் மத சண்டையை உருவாக்குறது இதை பண்ணது அதை பண்ணது இந்துவை முஸ்லீம் அடிக்குது முஸ்லீம் இவனை அடிக்குது கிறிஸ்டியனை இவனை அடிக்குது கோவில் அடிக்குது அதை அடிக்குது ச்சே படமாங்க இது ஏன்னா இந்த வாட்டி எச்வினோல் இந்த மாதிரி மொக்க பண்ணிட்டாரோ தெரியல இந்த சீன்லாம் இருக்கே டெலிஜே பண்ணிக்கணும்னு நான் சொன்னேன் ஓகே ஸோ அதில் வேற புஷி ஆனந்த் வேற அதில் வேற சீன் வருவார் அருண் அந்த நம்ம மினிஸ்டர் யார் எஜுகேஷன் மினிஸ்டர் மெடிக்கல் மினிஸ்டர் அருண் காமராஜ் அவள் வேற ஒரு பேர் சாணம் நடிச்சிருப்பாரு சீனாச்சார் வேறு நடிச்சிருப்பாரு ஓகே ஸோ செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் வருமா அதில் வந்து அந்த எந்த டைமா சீன் நான் வந்து ரோபோட்டிக்ஸ் சொன்னேங்க இந்த எந்திரன் படத்தில் ரஜினிஷா வந்து ஐஸ்வர்யா காப்பாற்றின அப்புறம் அந்த ஒரு மேக்னெட்டிக் இது இருக்குமே ரோபோவை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அந்த சீனை அப்படியே காப்பி வச்சுருக்கான் ஜனநாயகன் சீனில் இந்த ரோபோட்டிக்ஸ் எல்லாம் வந்து பகவத்கீதைலாம் எல்லாம் இல்லை சிம்பிளாக முடிச்சிட்டான் அப்புறமா செகண்ட் ஹாஃப் என்ன லாகுன்னா ஜனநாயகத்தை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கொடியை ஏற்றுவான் பகவத்கீதைலாம் எல்லாம் இல்லை வில்லனை இது பண்ணிட்டு அவரை பொண்ணை வந்து ஆர்மியில் சேர்த்து விட்டாலும் கிளியராக காமிச்சிருப்பான் ஆனால் இந்த படத்தில் அப்படிலாம் இல்லை ஓகே கொடியை ஏற்றப்புறம் ஜனங்கள்லாம் ஓட்டு போட்டுவாங்க அது இல்லை லோகேஷ் அது நேசம் வந்து கேட்பாங்க மாற்றம் உருவாக்கணும்னு என்னத்தான் பண்ணி வச்சிருக்கானே தெரியல ஜனநாயகம் ஏன்பா எத்தனை நான் கேட்குறேன் நீ ஒரு படத்தை ரீமேக் எடுத்தா அதே மாதிரினா பண்ணணும் நீங்கள் பிங்கு படம் எடுத்தீங்களே அதெல்லாம் லாக் இருந்துச்சா அதே மாதிரினாலும் இருந்துச்சு ஆனால் தெலுங்குல செம்மையாகும் தெலுங்குல ஒரு ஃபைட் போடாங்க தமிழில் வந்து 2 ஃபைட் போடாங்க அது இருக்க மாட்டேன் அது நல்லா பண்ணீங்களா பிங்கு படம் ரீமேக்கு ஏன் இப்படி ஜனநாயகன் கொலை பண்ணி வச்சுருக்கீங்க சொலப்புலாம் வச்சுருக்கீங்க ஏன் இப்படி ஜனநாயகன் சொலப்பு வச்சுருக்கீங்க அதுவாண்ணா ஃபஸ்ட் ஹாஃப்க்கு வரும் ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் பண்ணால் பகவத்கீதை அப்படியே ரீமேக் ஓகே அவர் வந்து ஜெயிலில் வருவார் ஜெயிலில் வந்து என்னால் ஜெயிலுக்கு வருவார் சொல்லிட்டு கௌதம் வாசன் மனசன் வந்து போலீஸாக இருப்பார் ஸோ அவரோட பொண்ணோட விஜய்க்கு எப்படி நெருக்கமாகுது அவர் சின்ன பொண்ணாக இருப்பார் கௌதம் வாசன் பொண்ணு ஸோ சின்ன பொண்ணாக இருக்கும் போது அவள் பொண்ணுக்கு வந்து பயம் அதிகமாகும் அவள் அம்மா டெத்தானே பயம் அதிகமாக வரும் அதை வந்து எப்படி விஜய் சார் வந்து அவர் வந்து அந்த கௌதம் வாசன் பொண்ணு எப்படி வளர்ப்பார் வளர்த்தி எப்படி
எப்படி அவர் வந்து அவன் கௌதம் வாசுதேவன் சார் ஆசை எப்படி நிறைவேற்றுவார். இதான் கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வெறும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவனோட விஜய் சாருக்கு ஜெயிலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ ஒரு சண்டையெல்லாம் ஆகணும். அதெல்லாம் பகவத்கீதையில் செம்மையாக ஒரு இன்ட்ரடக்ஷன். ஓகே, பகவத்கீதையில் அவர் வந்து அதில் பார்த்தீங்கன்னா யார் தெரியுமா இருப்பா, பகவத்கீதையில் இதே சீன் பண்ணால் அதில் பண்ணால் அந்த அந்த யார் அவர் அந்த ஒரு ஹீரோ இருப்பார் பகவத்கீதையில். ஓகே, ஜெயிலே அவர் காப்பாற்றுவார். ஓகே, ஸோ அந்த சீன்லாம் இருக்கும். ஓகே, பகவத்கீதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ணால் பகவத்கீதை, செகண்ட் ஹாஃப் பண்ணால் சொலபிள். செகண்ட் ஹாஃப்லாம் சொலபிள், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருக்கும். இன்டர்வல் சீனுக்கு முன்னாடிலாம் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ணால் ஹீரோ வந்து ஜெயிலில் இருப்பார். ஜெயிலில் வந்து கைதிகளை சண்டை போடுவார். இதை வந்து கௌதம் வாசுதேவன் வந்து பார்த்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு டீட்டெயிலாக கேட்டு அப்புறமா ஹீரோவை வந்து அவன் அம்மாவை பார்க்க அழைச்சிட்டு போவான் ஊருக்கு. ஸோ இதனால் வந்து கௌதம் வாசுதேவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சஸ்பெண்ட் ஆகிடுவார். ஓகே, ஸோ சஸ்பெண்ட் ஆனோடனே உடனே வந்து இது பண்ணுவார். ஓகே, உடனே இது பண்ணுவார். சஸ்பெண்ட் ஆனோடனே அப்புறமா வந்து கௌதம் வாசுதேவன் இறந்துடுவார் ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில். அதுக்கப்புறமா கௌதம் வாசுதேவன் பொண்ணு வந்து விஜய் வந்து பார்த்துப்பார். ஓகே, கார்டியனாக சித்தப்பாவாக பார்த்துப்பார், அப்பா சனத்தில் பார்த்துப்பார். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு அவர் அப்பா விஜய் வந்து கௌதம் வாசுதேவனை தவிர லட்சியத்தை நிறைவேற்றணும். அவர் லட்சியம் என்னென்னா பொண்ணை வந்து ஆர்மியில் சேர்க்கணும். ஆனால் அந்த பொண்ணு வந்து ஆர்மியில் சேர்க்கமான பிடிவாதமாக இருந்தது. ஸோ ஒரு கதை இந்த சீன்லாம் இருக்கும். ஆனால் அந்த வில்லனோட சீனாக போடுவான் பாருங்க, இன்ட்ரடக்ஷன் சீன் ரொம்ப சொலப்பலாக இருக்குங்க, ரொம்ப மொக்கையாக இருக்குது. பகவத்கீதையில் வில்லனோட இன்ட்ரடக்ஷன் சீன் நல்லாவே இருக்கும். ஆனால் இதில் பார்த்தா ஒருத்தன் பாகிஸ்தான் போடுறான், ஒருத்தன் சவுத் ஆஃப்ரிக்கா போகிறான், ஒருத்தன் ஷிப்பில் இருக்கான், ஒருத்தன் சென்னையில் இருக்கான். எப்போ முடியல இந்த சீனு. விளையாட இன்ட்ரடக்ஷன் சீன் சரி வேலை இல்லை, வேலை பிரகாஷ் ராஜ் சார் வேலை அது வேலை. அவங்க ஆக்டிங்னா நல்லா வேலை இந்த பாட்டில். ஓகே, ஸோ அவர் வந்து இது பண்ணுவார். அப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கண்டுபிடிப்பார். ஸோ என் பொண்ணுக்கு வந்து எதனால பயம் வந்துச்சு, எப்படி ஒரு பொம்மை பார்த்தோன்னே பயம் வந்துச்சு. ஸோ கத்தி இதெல்லாம் பண்ணி அழகாக எதனால பயம் வந்துச்சு கத்தி அப்படிலாம் இது பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையில் வில்லன் வந்து ஹீரோவை பார்ப்பார். ஓகே, ஆல்ரெடி அந்த ஹீரோவும் வில்லனும் ஆல்ரெடி போலீஸ்காரெலாம் இருக்காங்க. ஒரு ஹீரோ வந்து வில்லனை ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆனால் வில்லன் வந்து எப்படியோ போயிடுச்சு, திருப்பியும் டெரரிஸ்ட் மாதிரி கெட்டவன், ரொம்ப கெட்டவனாக மாறி நாட்டை அழிக்கிறது மாதிரி ஒரு கன்ஸ் எல்லாம் கொடுத்து மக்களுக்கு ஒரு ஜாம்பி மாதிரி ஆக்க பார்க்குறான். ஸோ இது வந்து ஹீரோ எப்படி கண்டுபிடிக்காரு, எப்படி தடுக்காருன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஓகே, எப்படி மீட்டிங் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப். இது இந்தியாவுக்கு முன்னாடி சீனு தெலுங்குல சூப்பராக இருக்கும். பாலையா சார் வந்து அப்படியே பறந்து வருவார். ஆனால் நம்ம ஹீரோ பைக்கில் விளையாடு அப்படியே வந்து அடிக்கிறார். இதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆனால் செகண்ட் ஹாஃபில் எப்பா ஒரு சீன் இருக்கும் பாருங்க. அது பாலையா சீனு கூட பகவத்கீதையில் கூட இருக்கானுங்க. ஆனால் பகவத்கீதையில் ஃப்ளாஷ்பேக் சீன் கம்மியாக இருக்கும், மீதி எல்லா சீனும் மாசாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் சீன் செம மொக்கையாக இருக்குது, லெந்தியாகவும் இருக்குது. செகண்ட் ஹாஃப் டமான் டிமீன் தேட்டராக இருந்துங்க நேற்றுக்கு. ஆனால் இந்த பற்றி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. நல்ல காலம் குழந்தைங்கெல்லாம் பேசினா தூங்கின குழந்தை கூட ஏந்து கட்டிடும். ஆனால் அந்த மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் பண்ணால் கட்சியில் எப்படி ஹீரோ வந்து அவள் கௌதம் வாசுதேவன் பொண்ணை எப்படி வந்து ஆர்மியில் சேர்க்கலாம் இல்லையா, இதுதான் கதைங்க. ஓகே,
ஸோ அதில் வேற எம்ஜிஆர் மாதிரி நான் விட்டால் அது நனந்து விட்டால் சொல்லிட்டு அது வேற அப்போ கள்ளசாயம் எழுந்துடுவாங்களே அந்த சீனை வேற எடுத்துருக்கான் மனமே இல்லாமல் பா செம்ம மொக்கையாக இருக்குங்க ஜனநாயகன் ஏதோ சேஞ்சஸ் பண்ணிப்பான்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணலை இது போனதே வேஸ்ட்டாக போச்சுங்க பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிலர் 2 எப்படி இருக்குன்னு ஸோ பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ நாங்கள் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் அப்பப்போ வராங்க போகிறாங்க அவெல்லாம் ஸோ நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது லென்த் டியூரேஷன் மூவியோட டியூரேஷன் அப்புறமா மூவியோட லென்த் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கேரக்டர் சோர்ஸ் தெரியவே இல்லை கேரக்டர் சோர்ஸ் சரியாகவே இல்லை நல்லாவும் இல்லை கேரக்டர் நல்லாவும் இல்லை மீன்ஸ் அந்த ரோல் பார்ட் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வராங்க அப்பப்போ போனாங்க அதோட கண்டினியூஷன் இல்லை அப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சீனில் பிஜிஎம்மே இல்லை சைலன்ஸாகவே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் நிறையா இருக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபு சொதப்புல் செகண்ட் ஹாஃப் செம்ம மொக்கையாக இருக்குது எல்லாம் வைலன்ஸாகவே இருக்குது ஒரு காமெடியும் இல்லை ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் பிலோ ஆவரேஜ் ஐ வில் கிவ் ரேட்டிங் அவுட் ஆஃப் 5 ஐ வில் கிவ் 1.9 அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இது பண்ணால் பரவாயில்ல நான் ஃப்ளாஷ்பேக் சீனை கம்மி பண்ணிட்டாலே போதும் நீங்கள் பகவத்கீதை பற்றியே அப்படியே எடுத்துருக்குவேன் என்னென்ன இதுக்கும் பொலிட்டிக்கலை கொண்டு வந்து அதில் கள்ளசாயம் கேட்ட வந்து அப்படியே இன்க்ளூட் பண்ணி அதுவாடு ஓகே போகல கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா முடிக்கலாமா பார்த்தாங்க அதில் போய் ரோபோட்ஸை கொண்டு வந்து அதம்மா திமினி இங்கே வில்லே வந்து இப்படி இது பண்ணுறான் ரோபோட்ஸ் அப்படி வருது நான் தேவை பண்ணி வச்சுருக்கானே ஓவரால் ஜனநாயகன் மூவி ஃப்ளாப் மூவிங்க நல்லா வேலை படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆல் சூப்பராக இருந்தது இன்டர்வல் வரையும் நல்லாயிருக்கும் செகண்ட் ஹாஃப் சுத்த நோ கமெண்ட்ஸ் ஆஃப் சேயிங் சுத்த போரிங் ஆனால் ஓகே ஸோ எல்லோரும் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஸ்பீட் ஆஃப் பண்ணுங்கள் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் டே